ஈரான் இந்த இடைக்கால போர் நிறுத்த வரைவை நிராகரித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. காரணம், இவ்வாறான போர் நிறுத்த முயற்சி என்பது இடைக்காலமாக வழங்கப்படுகின்ற பொழுது அதனை தாங்கள் அங்கீகரித்தால் எதிரிகள் அந்த காலப்பகுதியில் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு வழியை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அதனை நிராகரிப்பதாக இப்பொழுது ஈரான் தரப்பு கூறியிருக்கிறது. இந்த போர் விமான தாக்குதலின் போது தற்காப்பு நடவடிக்கையாக பாராசூட்டில் பறந்த அமெரிக்க வீரர்கள் இருவரை மீட்டிருக்கின்ற செய்தியை தான் ஒரு சாதனையை நிகழ்த்தியதாக குறிப்பிடுகின்ற அளவுக்கு வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வான் கட்டுப்பாடு என்பதை அமெரிக்கா எப்பொழுதோ ஈரானின் வான் கட்டுப்பாட்டை எடுத்துவிட்டது என்பது அறிந்த உண்மை. ஆனால் அதன் காரணமாக ஈரான் பலமளந்து விட்டதா என்றால் இல்லை என்பதைத்தான் இப்பொழுது தாக்குதல் காட்டி நிற்கிறது. அமெரிக்க படைகள் தாங்களாகவே அளித்ததாக அவை சொல்லுகின்றன என்னவென்றால் அவை பயனற்று போய்விட்டன அல்லது பறக்க முடியாமல் போய்விட்டன என்று. உண்மையாக அவை தரையிறங்கவில்லை. அவை தரையிறங்காமல் இருக்கும் பொழுது அவ்வாறு பயனற்று போவது என்கின்ற பொழுது ஈரானால் தான் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல MH-6 என்கின்ற ரக உலங்கு வானூர்திகள் 2 அல்லது 3 கூட அளிக்கப்பட்டதான தகவல்களும் அந்த படங்கள் கூட ஈரானால் வெளியிடப்பட்டதாகவும் இருந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையிலே தனது ஒரு வீரரை காப்பாற்றுவது என்பது இங்கே அமெரிக்க மண்ணில் இந்த போர் குறித்த ஒரு பிரமையை அல்லது அமெரிக்காவால் இயலும் அல்லது அமெரிக்கா என்கின்ற ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. இந்த ஸ்டோன் ஏஜ் என்கின்ற அந்த கற்காலத்துக்கு மாற்றுவோம் என்பது ஒரு மிரட்டல் கலந்த ஒரு நடவடிக்கை என்றால் நாங்கள் அணுகுண்டை கூட போட தயங்க மாட்டோம் என்று. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக வார இறுதி நாட்களின் பின்னர் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை அழித்ததாக ஈரான் மாறு தட்டி கொண்டிருந்த பொழுது போர் அரங்கில் இவ்வாறான விடயங்கள் அமெரிக்காவுக்கு பலத்த அடியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியிலும் அமெரிக்கா பின்வாங்கி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த அமெரிக்க விமான துறையைச் சேர்ந்த படை வீரரை மீட்கும் முயற்சி என்பது கூட இப்பொழுது உலக அரங்கில் உன்னிப்பாக அவதானித்த ஒரு விடயமாக இருந்தது. இருந்த போதிலும் அமெரிக்கா தன்னுடைய வீரரை மீட்டு அவர் பாதுகாப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எந்த நிலையில் செல்லும் என்ற விடயம் தொடர்பாக பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஈரான் இந்த இடைக்கால போர் நிறுத்த வரைவை நிராகரித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. காரணம், இவ்வாறான போர் நிறுத்த முயற்சி என்பது இடைக்காலமாக வழங்கப்படுகின்ற பொழுது அதனை தாங்கள் அங்கீகரித்தால் எதிரிகள் அந்த காலப்பகுதியில் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு வழியை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அதனை நிராகரிப்பதாக இப்பொழுது ஈரான் தரப்பு கூறியிருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அமெரிக்கா முன்னெடுக்கின்ற பல விடயங்களுக்கும் ஈரான் உடனடியாகவே மறுப்பை தெரிவித்து வருகின்ற சூழல் என்பது தொடர்ந்து இந்த போர் அரங்கு என்பது பதட்டமான ஒரு அரங்காகவே இருக்க போகின்றது என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா தொடர்ந்து முன்வைக்கின்ற கோரிக்கை என்பது நிராகரிக்கப்படுகிற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அமெரிக்கா இந்த போர் விமான தாக்குதலின் போது தற்காப்பு நடவடிக்கையாக பாராசூட்டில் பறந்த அமெரிக்க வீரர்கள் இருவரை மீட்டிருக்கின்ற செய்தியை தான் ஒரு சாதனையை நிகழ்த்தியதாக குறிப்பிடுகின்ற அளவுக்கு வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்களுடைய போர் அரங்கு என்பது பாதுகாப்பானதாக ஈரான் சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்காவினால் எந்த இடத்திற்கும் நுழைய முடியும் என்பதனை அது வெளிக்காட்டுவதாக இருப்பதாக அமெரிக்கா குறிப்பிடுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவருடைய மீட்பு நடவடிக்கை என்பது அமெரிக்காவுடைய பலத்தை வெளியுலகுக்கு காட்டியிருக்கிறதா? இல்லை, குறிப்பாக இந்த யுத்த விமானிகள் போரரங்குக்கு செல்ல முதல் இவ்வாறான வெளியேற்றுகை என்பது எதிரியின் நிலப்பரப்பில் இடம்பெறுமானால் எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக தீவிரமான பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு உடனடியாகவே இந்த டிரான்ஸ்மிட்டர் எனப்படுகின்ற ஒரு கருவியினூடாக அவர்கள் தப்பிய இடத்தின் பகுதி என்பது அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அவர்களுடைய கட்டளை மையத்திற்கு.
அதன் பிறகு காத்து கொள்ளல் என்பது அவர்களுக்கு பயிற்சியாக கொடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இது ஒரு மலை சார்ந்த பிரதேசம். மலை சார்ந்த பிரதேசம் என்றபடியால் இதில் அவர்களுக்கான சாதகத்தன்மை என்பது மேலும் பலமாக இருந்திருக்கின்றது. அதைவிட அமெரிக்கா பயன்படுத்திய சில தந்திரோபாயங்கள் கூட இதற்கான காரணங்கள், அதாவது தப்பித்தல் நேரத்தை அதிகரித்தலாக இருந்தது. குறிப்பாக இந்த தாக்குதல் இடம்பெற்று விமானிகள் இருவரும் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு, அதாவது விமானம் விழுவதற்கு முன்னர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது ஒரு விமானி என்பவர் உண்மையிலேயே அமெரிக்காவால் காப்பாற்றப்பட்டு விட்டார். ஆனால் அமெரிக்கா என்ன செய்தது என்றால், அன்று இரவு ஆகும் பொழுது தாங்கள் 2 விமானியையும் காப்பாற்றி விட்டதாக அறிவித்தது. இதன் மூலம் இன்னொரு விமானியின் இருக்கை என்பதை மறுதளிப்பதாக அல்லது ஈரானை ஏமாற்றுவதாக இருந்திருந்தது. இருந்த பொழுதிலும் அவர்கள் அடுத்த நாள் அதற்குரிய முயற்சியை மேற்கொண்டு பரப்புகள் வான் கட்டுப்பாடு என்பதை அமெரிக்கா எப்பொழுதோ ஈரானின் வான் கட்டுப்பாட்டை எடுத்துவிட்டது என்பது அறிந்த உண்மை. ஆனால் அதன் காரணமாக ஈரான் பலமிழந்து விட்டதா என்றால் இல்லை என்பதைத்தான் இப்பொழுது தாக்குதல் காட்டி நிற்கிறது. இந்த செய்தி இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகிறது. அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலை மேற்கொண்டால் எவ்வாறு ஈரானியர்கள் தங்களை பாதுகாப்பதற்குரிய புவியியல் சூழல் ஈரானில் இருக்கின்றது என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த விடயத்தை பார்க்கலாம் அல்லவா? நிச்சயமாக. அதாவது அமெரிக்கா எப்பொழுதாவது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான பராட்ரூப்ஸ் எனப்படுகின்ற விமானங்கள் மூலம் தான் இறக்க வேண்டும். ஆனால் விமானங்கள் மூலம் இறக்குவவர்களை மீண்டும் விமானங்கள் மூலம் ஏற்றுதல் என்பது சாத்தியப்படாது. அவர்கள் தரைவழியாக வருதல் என்பதற்குரிய பாதைகள் போன்றவை எல்லாம் நிச்சயமாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த பாலங்கள் தகர்ப்புகள் கூட அமெரிக்கா அவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபடுமா என்கின்ற நிலைமையை கொண்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் இந்த விமான மீட்பு சம்பவத்தில் பல விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த MC அல்லது KC-135 அல்லது MC-130 என்கின்ற 2 இந்த போக்குவரத்து விமானங்கள் இவர்களாலேயே அமெரிக்க படைகள் தாங்களாகவே அளித்ததாக அவை சொல்லுகின்றன. என்னவென்றால் அவை பயனற்று போய்விட்டன அல்லது பறக்க முடியாமல் போய்விட்டன என்று. உண்மையாக அவை தரையிறங்கவில்லை. அவை தரையிறங்காமல் இருக்கும் பொழுது அவ்வாறு பயனற்று போவது என்கின்ற பொழுது ஈரானால் தான் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல MH-6 என்கின்ற ரக உலங்கு வானூர்திகள் 2 அல்லது 3 கூட அளிக்கப்பட்டதான தகவல்களும் அந்த படங்கள் கூட ஈரானால் வெளியிடப்பட்டதாகவும் இருந்தது. அதன் பொழுது கூட ஒரு விமானி கைப்பற்றப்பட்டதான தகவல் தெரிவிக்கப்பட்ட பொழுதும் அதன் உண்மைத்தன்மை யாராலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவ்வாறான புகைப்படங்கள் ஒன்று பிரதான செய்தி ஊடகங்கள் தவிர்ந்த சமூக வலைத்தளங்களில் பரவவிட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையிலே தனது ஒரு வீரரை காப்பாற்றுவது என்பது இங்கே அமெரிக்க மண்ணில் இந்த போர் குறித்த ஒரு பிரமையை அல்லது அமெரிக்காவால் இயலும் அல்லது அமெரிக்கா என்கின்ற ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இழப்புகள் பல ஏற்பட்டிருக்கின்றன. இவர்கள் காப்பாற்ற முயன்ற பொழுது அதனை இருதரப்புகளும் ஒத்துக்கொள்ளுகின்றன. ஈரான் அது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது விமானங்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற புகைப்படம் அல்லது விமானங்கள் கோதுகளாக போயிருக்கின்ற உருக்கு கோதுகளாக போயிருக்கின்ற படங்களை. எனவே அவை இழக்கப்பட்டிருக்கின்றன. அதன் போது இதன் விமானிகள் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா அல்லது தப்பித்தார்களா என்பது குறித்த தகவல்கள் தெரியவில்லை. அது உண்மையாக கூட இருக்க முடியாது. என்றால் அவ்வாறு இருந்திருந்தால் ஈரான் அதனை ஒரு பெரிய பேசு பொருளாக எடுத்திருக்கும் அல்லது பெரிய ஒரு நிபந்தனைக்காக எடுத்திருக்கும். ஆனால் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. அதுதான் உண்மை. ஆமாம். ஆமாம். இவ்வாறான இழப்புகள் 2 பகுதிகளிலும் ஏற்படுகின்ற பொழுது 2 பகுதிகளும் நகருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமானவையாக இருக்கின்றன. காரணம், இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய அறிவிப்பின்படி ஈரானுடைய அதி உயர் உளவுத்துறை அதிகாரி இப்பொழுது கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. இருந்த பொழுதும் இவ்வாறான இழப்புகள் ஈரான் மீது ஏற்படுகின்ற பொழுதும் ஈரான் தன்னுடைய நகர்வுகளில் இருந்து பின்வாங்குவதாக தொடர்ந்து முன்னேறி செல்லுகின்ற ஒரு விடயமாக தன்னுடைய நடவடிக்கையை வைத்திருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்கினார். அது பிற்போடவே இப்பொழுது அதனை நீடித்து நாளை வரை வைத்திருக்கின்றார். அதே போன்று சமாதான பேச்சுக்களும் இவ்வாறான ஒரு சூழலில் தான் செல்லுகின்றது. இவ்வாறான போர் அரங்குகளில் ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு பின்வாங்க
பின்வாங்காத ஒரு நாடாக ஈரானும் அமெரிக்கா பல்வேறு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதும் அது நம்பகத்தன்மை அற்ற ஒன்றாக இருப்பதன் காரணமாக ஈரானால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாகவும் சென்று கொண்டிருக்கின்ற தன்மை என்பது இந்த போர் அரங்கை எவ்வாறு கொண்டு செல்லும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்ல, நிச்சயமாக இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பதில் ஈரான் தனது இப்பொழுது தற்போதைய முடிவுகளின்படி ஈரான் தனது பதிலை கொடுத்துள்ளது. ஈரான் தனது பதிலை பேச்சுவார்த்தை தரப்பான பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளது. ஆனால் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாரில்லை என்பதை அறிவித்திருக்கின்றது. அதாவது நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்றால் இவர்கள் இவ்வாறு 45 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை கேட்டு 20 நாட்களுக்குள் ஒரு தீர்வு திட்டத்திற்கு வருவது என்பது இவர்கள் காலத்தை வாங்குவதற்காக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் மேற்கொள்ளுகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், இந்த தற்காலிக பேச்சுவார்த்தைக்கான அல்லது தற்காலிக போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் முக்கிய பொருளாக இருப்பது இந்த ஹோர்முஸ் கால்வாயை திறப்பது, பாவனைக்கு விடுவது என்பது. அதனை பாவனைக்கு விடுவதை ஈரான் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த தற்காலிக போர் நிறுத்த காலத்தில் கொண்டாக வேண்டும். அதற்கு அது சம்மதிக்குமா என்கின்ற நிலைமையும் அதற்குரிய வரைவுகளை, அதாவது எவ்வாறான நிலைகளில் அது ஏற்பட வேண்டும், எவ்வாறான நிலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் போன்றவற்றை எல்லாம் அது நிச்சயமாக அதாவது கருத்தில் கொண்டுதான் இந்த பேச்சில் ஈடுபடும். இப்பொழுது இவ்வாறு கூறலாம், நாங்கள் இந்த பேச்சு என்பது தனியே பாகிஸ்தான் என்று பார்க்க முடியாது என்றால் துணையாக துருக்கி மற்றும் எகிப்து மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து செயற்படுகின்றன. எனவே ஒரு ஆரோக்கியமான நிலைமை அவர்களுக்கான பதிலைத்தான் ஈரான் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை கால அவகாசம் விதித்ததாக இருக்கட்டும், அல்லது அழகியல், அதாவது ஆங்கில வார்த்தைகளிலே பாவிக்க கூடாத வார்த்தைகள் பலவற்றை பாவித்து நேற்று ஈஸ்டர் தினமாக இருந்த பொழுதும் அதன் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட அவருடைய பதிவாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவை அதிகரிக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இப்பொழுது அங்கே எரிபொருளின் விலை என்பது $4.20 ஒரு கலன் சென்று விட்டது. எனவே அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையை அங்கே உருவாக்கப் போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே இவர்களுக்குரிய கால தேவையை வாங்குவதற்கான நிலைமையாக அது இருந்தால் கூட இவர்கள் இப்பொழுது இந்த பேச்சுக்கு போவதாக கூறிக்கொண்டே ஈரானின் பெரிய நிலைகளை தாக்கி அளித்தல் அல்லது அவர்களுடைய பெரிய எரிபொருள் நிலையங்கள் தாக்குதல், அதாவது எரிபொருள் உற்பத்தி நிலையங்களை தாக்குதல் போன்றவற்றை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்று. எனவே பேச்சுக்கு செல்வதற்கு முன்பே இவ்வாறான தாக்குதல்களை நடத்துகின்ற போது ஈரானால் நிச்சயமாக அதற்குரிய ஒரு பதிலடி தாக்குதல்கள் என்பன பெரிதாக இடம்பெறாத பொழுது அது நிச்சயமாக இது குறித்த பரிசீலனை, அதாவது அமெரிக்கா என்பது நம்பி களத்தறுக்கும் ஒரு நாடாக மாறிவிட்டது தங்கள் விவகாரத்தில் என்பதில் ஈரான் திட்ட தெளிவாக இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் அதற்குரிய காலத்தை எடுக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக ஈரானுக்கும் இது தேவை, இதே நேரம் அமெரிக்காவிற்கும் இது தேவை. அமெரிக்கா இப்பொழுது 48 மணித்தியால கால கெடுவை கொடுத்து அதன் மூலம் சாதிக்க போவது மேலும் அழிவுகளை, குண்டுகளைத்தான் போட முடியுமே ஒழிய நான் நினைக்கவில்லை அவர்கள் ஒரு தரை இறங்கி நடவடிக்கை ஒன்றுக்கு ஈடுபடுவார்கள் என்று. தொடர்ந்து ஈரான் இவ்வாறான சம்மதத்தை தெரிவிக்காமல் தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபடுகின்ற பொழுது மத்திய கிழக்கில் தொடர்ந்து இவ்வாறான ஒரு பதட்ட நிலை நீடிக்கப் போகிறது. இதனை அமெரிக்கா சமாளிக்க முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? காரணம் என்னவென்றால் அமெரிக்கா எப்படியாவது ஒரு சமரச முயற்சிக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றது. இருந்த போதிலும் அது சாத்தியமாகாத ஒரு விடயத்தில் அது கூடுதலான ஆயுத பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா? ஒரு அமெரிக்கா தான் நினைக்காத அளவுக்கு இந்த போர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? இல்லை, இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. அதாவது அமெரிக்கா இவ்வாறான போரரங்கில் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் இப்பொழுது மற்ற நாடுகளின் தொடர்புகள் என்பது ஈரானுக்கான தொடர்பாடல்கள் கிடைக்கப்படுகின்றது. இப்பொழுது பிரெஞ்சு வெளிவார அமைச்சர் கூட ஈரானிய வெளிவார அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடியதான செய்தி என்பது நிச்சயமாக அங்கே இப்பொழுது அந்த ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படுவதை காட்டுகின்றது. மறுபக்கமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களோடும் அவர் உரையாடி இருக்கின்றார். இது அமெரிக்காவை ஒரு சீற்றங்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாம். ஆமாம். அதே நேரம் இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்களின் விளைவாக ஈரான் நடத்துகின்ற தாக்குதல் என்பது இஸ்ரேலையும் மற்றும் தனது
இதர மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கியதாகவும் இருக்கின்றது. இப்பொழுது உண்மையிலே ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இன்று 4 பேர் காயமடைந்ததாகவும், அதே நேரம் இஸ்ரேலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது எறிகணை தாக்குதல்கள் என்று குறிப்பிடுவதை விட ஏவுகணை தாக்குதல்கள். இவை ராக்கெட், அதாவது இலக்குகள் துல்லியமாக கணிக்கப்பட்டோ அல்லது பொதுமக்கள் இலக்குகளை குறிப்பாக வைத்தோ இவ்வாறான தாக்குதல்கள் என்பன மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இது அந்த நாடுகளிடையே கூட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதுடன் அந்த நாடுகளில் கூட பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இப்பொழுது யாருக்கு முக்கியம் தேவையாக, இப்ப ஈரானை பொறுத்தவரையில் அங்கே சாதாரணமாக இப்பொழுது இந்த ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் எனப்படுகின்ற தன்னார்வ செய்தியாளர்கள் தங்கள் பாட்டில் சென்று அங்கே இருந்து வெளியிடுகின்ற சமூக வலைத்தள பதிவுகளாக இருக்கட்டும், அவற்றின் மூலம் தெரிவது என்னவென்றால் ஈரானியர்கள் இப்பொழுது இந்த தாக்குதல்களை சாதாரணமாக 10ஓடு 11ஆக எடுத்து விட்டார்கள் என்றால் இவர்கள் எத்தனை குண்டுகளை போட போகின்றார்கள், எவ்வளவு பெரிய இடம், அதாவது நிலப்பரப்பிலேயே அது ஒரு பெரிய, ஈரான் என்பது பாரிய தேசம், பாரசீகம் என்பது ஒரு பாரிய தேசம். அதை விட அவர்களுடைய நிலப்பரப்பு என்பது இப்பொழுது ஈராக்குடன் இதர சவுதி போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஈரானுடைய நிலப்பரப்பு என்பது பாரியது. எனவே அவர்களால் இவ்வாறான தாக்குதல்களை சற்றே செய்வதாக இருந்தால் காலம் எடுக்கும். மற்ற அதனுடைய விளைவுகள் என்பன எவ்வாறு இப்பொழுது பொதுமக்களின் இலக்குகள் தான் முக்கியமாக மையப்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் குறித்த அக்கறை இல்லாத தாக்குதல்களில் அமெரிக்கா ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு இறுகிய நிலை அல்லது அவர்களிடையே ஏற்பட்டுள்ள ஒரு அதாவது தெளிவற்ற தன்மை என்பது காட்டுகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடலாம் என்றால், கடந்த வெள்ளிக்கிழமை முக்கியமான படை தளபதிகளை, ஜெனரல்களை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பதவி நீக்கம் செய்திருந்தார். முக்கியமான இரண்டு அல்லது மூன்று மிகவும் முக்கியமான ஜெனரல்களை. அதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்றால், அவர்கள் அந்த ஜெனரல்கள் இந்த போருக்கான மாற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்றால், இந்த போர் அமெரிக்கா மாட்டுப்பட போகின்ற போர் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கின்றார்கள். அதாவது இது அமெரிக்கா பல ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அல்லது பல மாதங்களை கடந்து கொண்டு செல்ல வேண்டிய போராக மாறி வருகின்றது என்பது. ஏனென்றால் அவர்கள் குறித்த 4 கிழமை காலக்கெடு என்பது முடிந்து இப்பொழுது சாதாரண நிலைப்பாடாக இந்த போர் சென்று கொண்டிருக்கிறதை நாங்களே காண்கின்றோம். ஆகவே அவர் நரகமாக்கி விடுவோம் என்று கூறிய விடயம் என்பது தன்னால் இயலாத ஒரு தன்மையில் கூறப்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். இல்லை, உண்மையிலேயே இவ்வாறான மிரட்டல்களை விடுவது என்பது அவர்களுடைய ஒரு சாதாரண நிலைமை. நாங்கள் இவ்வாறு எடுக்கலாம். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த இரட்டை கோபுர தாக்குதல்கள் அல்லது அமெரிக்காவில் அனைத்து இடங்களிலும் 5 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த விமான தற்கொலை தாக்குதல்களால் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட பொழுது, அப்பொழுது தென்னாசியாவிற்கான ராஜாங்க செயலாளராக இருந்தவர் ரிச்சர்ட் ஆமிரேஜ். ரிச்சர்ட் ஆமிரேஜ் என்றவர் பாகிஸ்தானுக்கு தெரிவித்த செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் உங்கள் பகுதிகளிலே இவர்களை தேடி எங்கள் நடவடிக்கையை மேற்கொள்வோம், ஏதாவது எங்களுக்கு தடை ஏற்பட்டால் உங்களை கற்காலத்திற்கு மாற்றி விடுவோம் என்று. இந்த ஸ்டோன் ஏஜ் என்கின்ற அந்த கற்காலத்துக்கு மாற்றுவோம் என்பது ஒரு மிரட்டல் கலந்த ஒரு நடவடிக்கை என்றால், நாங்கள் அணுகுண்டை கூட போட தயங்க மாட்டோம் என்று. கற்காலம் என்றால் வேறு நாங்கள் இதனையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவ்வாறான நிலைக்கு சென்றால் அதனுடைய பாதிப்புகள் என்பன பல பகுதிகளுக்கும் இருக்கும். அதனை அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் போரரங்கம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால், அவ்வாறு அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிலைமை எவ்வாறு மாறும் என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் இந்த உலகமே ஒரு பொருளாதார நெருக்கடி, ரெசிஷன் என்கின்ற ஒரு நிலைக்கு சென்று விடும். இப்பொழுது அதற்குரிய ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். கனடா கூட அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு மிகவும் பாரதூரமான நடவடிக்கை. இப்பொழுது கனடாவில் கூட பல இடங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்பது $2 வந்துவிட்டது. $1 24-25 சதங்களாக இருந்தது. அதனுடைய விலையில் இவ்வாறான ஒரு மாற்றத்தை பெற்றுள்ளது. அதாவது 50% விலை உயர்வை பெற்றுள்ளது. எனவே இது தனியே போக்குவரத்திற்கானதாக மாத்திரமல்ல, உணவுப் பொருட்கள் மேலும் பல விடயங்களுக்கான தாக்கத்தையும் மேற்கொள்ள போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் பேசுவோம்.
நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.